வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். வார்த்தைகளில் தீராத எங்கள் அன்பே. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே.
எங்கள் அன்பே ஓராயிரம் வார்த்தைகளில் தீராத எங்கள் அன்பே ஓராயிரம் வார்த்தைகளில் தீராத எங்கள் அன்பே ஓராயிரம் வார்த்தைகளில் தீராத எங்கள் அன்பே. 1 பேதுரு 3:3 முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல. இன்று சிலர் தங்களுக்கென்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு கடவுளுடைய அடியார்கள் போல நடந்து கொள்கிறார்கள். கடவுள் நமது தோற்றத்தினால் மகிமை அடைவதில்லை. நாம் சாதாரண மக்களோடு சாதாரணமாக தோன்றினால் போதும். ஆனால் நம்மிடம் அசாதாரணமானவைகளை மக்கள் பார்க்கும் விதமாக வாழ வேண்டும். அங்குதான் கடவுள் மகிமைப்படுவார். யோசேப்பு ஒரு சாதாரண அடிமை, தாவீது ஒரு சாதாரண ஆயன், இயேசுவின் சீடர்கள் சாதாரண மீனவர்கள். ஆனால் அவர்களிடம் பலரிடம் பார்க்க முடியாத விசேஷ மகிமை காணப்பட்டது. அவர்கள் வழியாக கடவுள் மகிமைப்பட்டார். நம்முடைய நற்குணங்களாலும் நற்பண்புகளாலும் நற்செயல்களாலும் நம்மை நாம் அடையாளம் காட்டுவோம். ஆன்மீக வேடங்களை களைந்து சாதாரணமானவர்களாக தோன்றி அசாதாரண மகிமையை வெளிப்படுத்துவோம். கடவுள் நம் வழியாக மகிமை அடைவார். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவர்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுப்பீராக. இதனால் இவர்கள் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வார்களாக. மேலும் ஆண்டவரே, இன்று நீர் இவர்களோடு தங்கி இவர்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் கொடுத்து உயர்த்தும். மேலும் இவர்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா குறைகளையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டா.
திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.